வணக்கம் ஜெயஹிந்த். மியான்மார் கடந்த ஒரு 6 வருடமா ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு அரசாங்க போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இராணுவ ஆட்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய பீப்புள் லீடர் இப்போ வீட்டுக்காவலில் இருக்கிறாங்க. இதில் நாட்டோடைய ஒரு 30% பகுதி அங்கே லோக்கல் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ், அதாவது அரக்கன் ஆர்மி, த்ரீ பிரதர் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்திய எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் இராணுவ கண்ட்ரோலில் இல்லை. இப்போ அந்த இராணுவத்துக்கு ஸ்ட்ராங்காக பேக் பண்ணி ஆயுதங்கள் கொடுத்து இந்த ஆட்சிக்கு ஆதரவாக நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸுக்கு ஆதரவு கொடுத்து இவங்களை சண்டை போட வைக்கிறதுல பெருமளவுக்கு அமெரிக்காவோட உளவுத்துறையோட பங்கு இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போது ரஷ்யாவுடைய ஆதரவுமே இப்போ இருக்கக்கூடிய மியான்மர் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடியது, இராணுவ ஆட்சிக்கு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இப்போ இந்த நேரத்தில் மணிப்பூரில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பஃபர் ஜோனாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மார் தான். ஒரு 36 கிலோமீட்டர் காட்டில் இருக்கக்கூடிய பார்டரில் நீங்கள் எங்கேருந்து எப்போ வேணால் நீங்கள் அங்கே தாண்டி போகலாம். ஏன்னா இனம் ஒன்று, நாடு வேறு, இந்தியா மியான்மார்னு பிரியுது. ஸோ இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் இருக்குது. மணிப்பூர் இப்போ வரைக்கும் ஸ்டெபிளைஸ் ஆகலை. அப்போ இந்த இடத்துல இதை ஸ்டெபிளைஸ் பண்ணணும் அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்தியா ப்ரிஃபர்டு கவர்மெண்ட் இது, ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஆனால் அது ரியாலிட்டியில் இன்றைக்கி இல்லை. திரும்ப வருமா நமக்கு தெரியாது, எப்போ வரும் அதுவும் தெரியாது. அப்போது சீனா ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய இதில் என்ன சில பேர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னா, இந்தியா அனாதை ஆயிடுச்சு மியான்மரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இராணுவத்துக்கு சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க, எழுத்தா நிற்கிறவங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியா இங்கே கேம்லேயே இல்லை அப்படின்ட்டு. பட் இந்தியா 2 தரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இதில் மியான்மரோடைய அதிபர் மின் ஆங் இப்போ இந்தியா அஃபிஷியல் பயணமாக இந்தியா வந்துட்டு இப்போ இவர் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு சிவிலியன் பிரசிடென்சி இன்னமும் இராணுவத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஒரு எலெக்டட் பிரசிடென்ட் வந்ததுனால இதுக்கு முன்னாடி இருந்த இராணுவ ஆட்சியை இந்தியா நேரடியாக என்கேஜ் பண்ணல. நேரடி என்கேஜ்மெண்ட்னா நம்ம பிரதமரோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ அவங்கள சந்திக்கிறது. ஸோ அந்த சந்திப்பு நிகழாமல் இருந்துச்சு கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு மேலே. இப்போது அவங்களுடைய எலெக்டட் பிரசிடென்ட் டெல்லி வந்திருக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் அவரை சந்திச்சிருக்கிறாரு. இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் மியான்மாரில் ஒரு பெரிய காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிய வகை கனிம வளங்கள், ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த இடத்துல ரேர் எர்த் மினரல்ஸில் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய காம்படிஷனில் மியான்மார் இப்போ இந்தியாவுக்கு ஒரு தெளிவான விண்டோவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2வது நம்மளுடைய கனெக்டிவிட்டி. நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்கள் தாய்லாண்டை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரோட்டில் தாய்லாந்து கம்போடியாவில் ரோடு போட்டு முடிச்சாச்சு, இந்தியாவில் ரோடு போட்டு முடிச்சாச்சு. இடைப்பட்ட இந்த மியான்மாரில் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அந்த ரோடு இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்குது. அதன் பிறகு பார்டர் செக்யூரிட்டி ப்ளஸ் நம்மளுடைய ரீஜனல் இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த விசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமிங். அவர் பதவியேற்ற பிறகு பயணம் பண்ண முதல் வெளிநாடு இந்தியா. ஸோ டாப் ஆஃப் த ப்ரையாரிட்டியில் இந்தியாவை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. மிலிட்ரி சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் சைனாவை ரொம்ப நாள் நம்ப முடியாது அப்படின்றதுல. ஏன்னா ஐடியலாக பார்த்தீங்கன்னா இவங்க போய் சைனா தான் விசிட் பண்ணியிருக்கணும், பட் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோடைய 3வது மிகப்பெரிய ரிசர்வ் அரிய வகை கனிம வளங்கள்னு சொல்லக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸோடைய டெபாசிட் சைனாவில் இருக்குது. ஸோ இந்தியா இந்த காம்படிஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்மளோட ஏஐ, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மற்றும் க்ளீன் எனர்ஜியில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்றது ரொம்ப தேவை. இப்போ பல நாடுகளில் இருந்தாலும், கயானா போன்ற நாடுகளில் இருந்தாலும், அண்டை நாடாக ரோடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய மியான்மார்லேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கிறது அப்படின்றது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. 3வது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. காலதான் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட், இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இது 2027 கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்றத இப்போ கிட்டத்தட்ட உறுதிட்டு சொல்லலாம். ஸோ பங்களாதேஷை பைபாஸ் பண்ணிட்டு சிலிகுடியும் நம்மளால் பைபாஸ் பண்ணிவிட்டு அந்த வல்னரபிலிட்டியை கம்மி பண்ணி நாமளால் நேரடியாக மியான்மாருக்கும் போக முடியும். மியான்மார்லேருந்து கம்போடியா, தாய்லாந்து வரைக்கும் சாலை மார்க்கமாக போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1643 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது நமக்கும் மியான்மாருக்கும். அதில் 3 முக்கியமான பிரச்சனை இருக்குது. ஒன்று இன்சர்ஜென்சி, ஒன்று அகதிகளாக அங்கே இருக்கக்கூடியவங்க உள்ளே வர்றது, 3வது ரொம்ப நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சைபர் கிரைம். சென்னை சைபர் கிரைம்கிட்டையோ இல்லை தமிழ்நாடு சைபர் கிரைம்கிட்ட நீங்கள் போய் அப்ரோச் பண்ணி இவங்க பணத்துலேருந்து எங்கிட்ட எடுத்து கொடுங்கன்னா அவங்களால பெரிய லெவலில் ஏன் ஆக்ட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா மியான்மாரில் தான் இதற்கான பெரிய பெரிய மாஃபியா கால் சென்டர்ஸ் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு.
அதே மாதிரி வடகிழக்கு மாநிலமாக இருக்கக்கூடிய மணிப்பூர், மிசோரம் இந்த மாநிலங்களோட ஸ்டெபிலிட்டியுமே மியான்மரில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்குது பார்க்குறோம். அதே மாதிரி மியான்மரோடைய மொத்த கடனில் 40% அப்படின்றது சைனாட்ட இருக்குது. ஸோ இந்த நாட்டை பேலன்ஸ் பண்ணி சைனாட்ட வந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கடமையும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல தான் இன்டர்நேஷ்னல் கிரிட்டிசிசம் வருது. மியான்மரோட நேஷனல் யூனிட்டி கவர்மெண்ட் NUG அப்படின்றது, அதாவது இவங்களுடைய இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வீட்டுக்காவலில் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டை, அதாவது மிலிட்ரி அரசாங்கத்தால் ஒரு தேர்தல் மூலியமாக கொண்டு வந்த, இந்த தேர்தலில் காம்படிஷனே இல்லை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுறது மிகப்பெரிய துரோகம் எங்களுக்கு செஞ்சது, நீங்கள் அப்போ இராணுவ ஆட்சியை நியாயப்படுத்துறீங்க அப்படின்ட்டு. இப்போது இது பண்ணாமல் தான் இந்தியா இருந்துச்சு. தாலிபான்கள் அரசாங்கத்தை இன்னும் நம்ம பண்ணாமல் இருந்தாலும், பட் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த இரு நாட்டு உறவில் அந்த நாட்டை யார் கண்ட்ரோல் இருக்கோ அவங்கக்கிட்ட பேசி தான் ஆகணும். இந்தியா இந்த இடத்துல முரண்டு பிடிச்சி நிற்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பாலிசி சேஞ்சை இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். பிரதமரோட அவங்க இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த இம்பார்ட்டன்ஸையும் அந்த ப்ராமினன்ஸையும் கொடுக்குறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். மியான்மருக்கு இன் ரிட்டன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு ஒரு கவுண்டர் பேலன்ஸ் ஃபோர்ஸாக இந்தியாவை அவங்க பயன்படுத்தலாம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இப்போ இந்த கவர்மெண்ட்டை பெரிய நாடுகள் எதுவுமே அங்கீகரிக்கல. உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா இதை அங்கீகரிச்சது அப்படின்னா அவங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு லெஜிட்டிமசி அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய இராணுவத்தோட க்ளோஸாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2015 நம்மளுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஒரு கிராஸ் பார்டர் ஆப்ரேஷனை பண்ணாங்க. மியான்மருக்குள்ள ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளே போய் அங்கேருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட இந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸை தட்டி தூக்குனாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய கோஆப்ரேஷனை வந்து மியான்மர் இராணுவம் கொடுத்தது. அதே மாதிரி கணிசமான அளவுக்கு அங்கே இந்தியர்கள் இருக்காங்க, குறிப்பாக தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவை, மறக்காமல் கமெண்ட் போடுங்க. ஸோ அவங்களோட செக்யூரிட்டியுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது கச்சின் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய வடக்கில் இருக்கக்கூடிய கச்சின் ஸ்டேட், அதாவது அவங்களுடைய வடக்கு பகுதியில் 3வது மிகப்பெரிய ரேர் எர்த் டெபாசிட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக டெர்பியம் மற்றும் டயஸ்போரியம், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ரெண்டும் எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய PGM அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிசிஷன் கைடட் மியூனிஷன், துல்லிய தாக்குதலுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்ஸு, ஏவுகணை, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய மோட்டர்ஸு, விண்ட் டர்பைனு, 5G நெட்வொர்க்கு, இது எல்லாமே இன்றைக்கி உலகம் சைனாவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்மகிட்டையும் வந்து ஒரு பெரிய கனிம வளங்கள் ரிசர்வ் இருக்குது. அதாவது மோனோசைட் மற்றும் தோரியம் அப்படின்னு சொல்லி நம்ம கோஸ்டல் சாண்டில் இருக்குது. ஆனால் அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த குளோபல் சப்ளையில் 1% தான் நம்ம சேஃபாக எடுக்க முடியும். அதில் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கதிர்வீச்சு கன்சர்ன் அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இப்போ 80% ரேர் எர்த் மினரல்ஸோடைய ஃபினிஷ் ப்ராடக்டாவோ இல்லை மினரல்ஸாவோ இருக்கக்கூடிய இம்போர்ட் அப்படின்றது நம்ம சைனாவை நம்பி தான் இருக்கிறோம். ஸோ நமக்கு இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் மைன் அப்படின்றது அதோட துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட், இவங்களை வந்து ப்ளஸ் ப்ரைவேட் ஃபேர்ம்ஸையுமே இப்போ கச்சின் ஏரியாவில் இருக்கக்கூடிய கச்சின் இண்டிபெண்டன்ட் ஆர்மி அவங்க வந்து அரசுக்கு எதிராக இருக்காங்க. பட் அவங்ககிட்ட இந்தியா பேசிகிட்டு இருக்கு. அந்த கனிம வள தாதுக்களை எடுத்துகிட்டு வந்து சாம்பிள்ஸில் வந்து இப்போ லேபில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த கச்சின் இண்டிபெண்டன்ட் ஆர்மி அப்படின்றது இந்த பார்டர் லேண்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2024 இவங்களுடைய மியான்மர் ஜுண்டா இராணுவத்திலிருந்து இவங்க மீட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரடியாக ஒரு தொடர்பு இருக்கிறதுனால சைனாவை கிளியர் கட்டாக நம்ம வந்து கவுண்டர் பண்ண முடியும். அதை தாண்டி காலதான் ப்ராஜெக்ட் நம்மளுடைய கேம் சேஞ்சர், கிட்டத்தட்ட 4800 கோடி மதிப்பு உள்ளது, மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட்டு. இதை வந்து மியான்மரை ரிவர் மற்றும் ரோடு வழியாக இந்தியாவில் சாலை மார்க்கமாக, அதன் பிறகு இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெரிய ரிவர், பிறகு அந்த ரிவர் போய் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இதன் வழியாக நம்ம வந்து கூட்ஸை மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50% காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அதாவது கொல்கட்டாவிலேருந்து சிலிகுடி வழியாக சாலை மார்க்கமாக மிசோரம் போகிறதுக்கும், கொல்கட்டாவிலேருந்து கடல் மார்க்கமாக பிறகு நதி மார்க்கமாக மிசோரமுக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு 50% இதாகும். ஸோ நமக்கு இந்த சிலிகுடி காரிடரில் இருக்கக்கூடிய சோக் பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 80% இங்கே ரெடியூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். ஸோ நம்ம சிக்கன் ஸ்னெக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது இராணுவ ரீதியாகவும் சரி, வர்த்தக பொருளாதார ரீதியாகவும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி இந்தியாவுடைய ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியில் நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களை தென்னாசிய நாடுகளோடைய கனெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ப்ராஜெக்டும் மியான்மர் வழியாக தான் போகணும். அதே மாதிரி இந்தியா மியான்மரோடைய ட்ரேட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 கோடி இருக்குது. இதை 5 மடங்கு ஆக்கிறதுக்கான பொட்டென்ஷியல் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். செக்யூரிட்டி நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும். ஃபஸ்ட்டு கிராஸ் பார்டர் இன்சர்ஜென்சி, சைபர் ஸ்கேம்ஸு, ஹியூமன் டிராஃபிக்கிங், மிசோரமோடைய ரெஃப்யூஜி கிரைசிஸ். ஏன்னா இதே மியான்மர் வழியாக கிட்டத்தட்ட 30,000 ரோஹிங்கியாக்கள் இப்போ மிசோரமில் இருக்கிறாங்க. நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களோட ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்களுடைய அப்போசிஷன் இதை வந்து எதிர்த்து இந்தியாவுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய பெண் லீடர், நோபல் பரிசு பெற்ற ஆங் சான் சூகி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு 80 வயது. இப்போவும் அவங்க வந்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அவங்க கூட தான் இந்தியா ரொம்ப நட்பில் இருந்துச்சு அந்த காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்கும். பட் இப்போ அவங்களோட வயது ப்ளஸ் இனி அடுத்த பொலிட்டிக்கல் சினாரியோ அவங்க மாறுறதுனால சூகி அவர்களுடைய ப்ரெசன்ஸை தாண்டி இந்தியா திங்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதை கரெக்டாக நம்ம பங்களாதேஷில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா போன வாரத்துக்கு முந்தின வருடம் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், குறிப்பாக இந்துக்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. பட் அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணதை இந்த இடத்துல மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியா மியான்மர் உறவு அப்படின்றது மிக முக்கியமாக அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு. இதில் நம்மளோட கனெக்டிவிட்டியில் ஆரம்பித்து ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுல தான் நம்ம தேச பாதுகாப்புலேருந்து எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்கேம் சென்டர்ஸ் வெகு விரைவில் பெரிய லெவலில் வேட்டையாட போகிறாங்க. இந்திய மியான்மர் உறவுக்கு இப்போ சைனா ஒரு கவுண்டர் வைப்பாங்க. பங்களாதேஷ் இதில் மிகப்பெரிய எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் மியான்மருக்கும் ஒரு சரியான உறவு இல்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அவங்க செயல்படுறதுனால அவங்களுக்குமே இது ஒரு கவுண்டர் வெயிட்டாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அகெட். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.